قال الله سبحانه وتعالى في كلامه الكريم الفرقان المجيد كنتم خير أمة أخرجت للناس تعمرون بالمعروف وتنهون عن المنكر صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தில் அனுப்பப்பட்ட எத்தனையோ சமூகங்கள் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறது. எல்லா சமூகங்களையெல்லாம் விட இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு இஸ்லாம் ஒரு நல்ல பெயரை தந்திருக்கிறது. குந்தும் ஹைர உம்மத், நீங்கள் இதுவரை வந்த சமூகங்களிலேயே சிறந்த சமுதாயம். ஒரு மக்கள் திரளுக்குத்தானே சமூகம் என்று சொல்லுகிறோம். ஒரு கூட்டாக சேர்ந்து மனிதர்கள் வாழுகிற ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழுகிறார்கள். அது தொடர்ந்து சில நூற்றாண்டுகளை கடந்து அந்த ஒரு சமூகம் வாழும். இப்படி உலகத்தில் வாழ்ந்த சமூகங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிற எத்தனையோ சமூகங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய சமூகம் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மனித சமுதாயத்தில் நல்ல விஷயம் பரவிக்கிட்டே இருக்கணும், நல்ல காரியங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து பார்த்து நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுவெல்லாம் நல்லது, இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இருந்தால் இந்த சமூகத்திற்கு நல்லது, மனித சமுதாயத்திற்கு இது ஆரோக்கியமானது என்று நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ரெண்டாவது, தன்ஹவுன அனில் முன்கர், ஒரு தப்பான காரியம், இது தேவையில்லாத விஷயம் என்று சொன்னால் அதை போய் வேண்டாம் செய்யாதீங்க என்று நீங்கள் தடுக்கிறீர்கள். இந்த ரெண்டு பண்பு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் உலகத்தில் எத்தனையோ சமூகம் வாழலாம், அவர்களுக்கு அந்த அக்கறை கிடையாது. நல்லது பரவ வேண்டும் என்றோ உலகத்தின் தீமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை பண்புகளில் உள்ள ஒன்று. ஒரு மூமின் எப்படி இருப்பார்னா, அவருக்கு முன்னால் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டாலே முதல்ல மாற்றுறதுக்கு பார்ப்பார். அவர் சக்தியான நாள் ஒரு இடத்துல மது அருந்தப்படுகிறது, சக்தி உள்ளவராக இருந்தால் போய் அந்த பாத்திரத்தை தள்ளி விட்டுருவார். இது தப்பு, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரால் முடியலையா அவர் நாவில் பேசுவார், நசீஹத் செய்வார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்க, இந்த சமுதாயம் இதுபோல் மதுவில் ஊறி போனால் என்னெல்லாம் நடக்கும், முடிந்த அளவு பேசுவார். அதுவும் முடியல, அவரால் அதற்கும் சக்தி இல்லைன்னா இது தவறான காரியம், இதில் ஈடுபடுகிற யாரோடு நான் தொடர்பு வச்சுக்க மாட்டேன், இவர்களை நான் விட்டு விலகி கொள்கிறேன், இந்த தவறுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அப்படி இருப்பார். ஒரு தவறு விஷயத்தில் 3 வகையான நடவடிக்கைகளில் ஒரு மூமின் இறங்குவார். இதுதான் இஸ்லாமிய பண்பு. தவறை கண்டும் காணாமல் போய்விடுகிற, அது நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நம்மையே அதில் தலையிடணும் என்கின்ற எண்ணமாக அவருக்கு இருக்காது. அவர் சம்மந்தப்பட்டதோ படாததோ இது மனித சமுதாயத்துக்கு கேடு, இது நான் சொல்லாமல் இருக்க முடியாது என்ற ஒரு தார்மீக பொறுப்பை ஒரு மூமின் எடுத்துக்கொள்ளுவார். ஹுசைன் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், நாட்டில் யாரோ ஆட்சியாளர் வருகிறார், யாரோ மன்னருக்கு பிறகு மன்னர் அவருடைய மகன் ஆட்சி இருந்துட்டு போகிறார். இல்லை, ஏன் இவர்கள் போய் அங்கே போய் சண்டைக்கு போனார்கள், கேட்க போனார்கள்? மக்களெல்லாம் பையத்தை செய்து விட்ட பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு போய் ஏன் அங்கே கேட்க போக வேண்டும்? மக்களெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கடா, பாதிக்கு பேர் முக்கால்வாசி பேர் அவர் தான் அரசர்னு சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதானே. அதில் போயிட்டு நீங்கள் ஏன் மாற்றி அமைச்சிங்க? இஸ்லாமிய வரலாற்றில் சமூகத்தில் முடியாட்சி கிடையாது, மக்களெல்லாம் சேர்ந்து ஒருமித்த குரலில் தானே ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கணும் என்று ஏன் கலகம் செய்ய போனார்கள்? இல்லை, ஹுசைன் ரலியல்லாஹு பையத்து செய்யாத போது ஏன் அந்த சமூகம் பையத்து செய்தது? அங்கே அந்த கேள்வி அங்கே இருக்கிறது. இது தவறல்லவா? பெரியவர்கள் அத்தனை பேரும் இதில் மௌனம் காத்திருக்கிற போது மக்கள் ஏன் நீங்கள் இவ்வளோ முன்னுக்கு வந்தீங்க? இது கேட்க வேண்டியது இருக்குது, போய் திருத்த வேண்டியது இருக்குது என்கின்ற அந்த உணர்வும் அங்கே வந்தது தான் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய அந்த கர்பலா தியாகத்துக்கு பின்னணியில் இருக்கிறது. இந்த எண்ண ஓட்டம் நமக்கு எப்போதும் தேவை. நன்மைகளை பற்றி
பேசுவதும் தீமைகளை முடிந்த அளவுக்கு தடுத்து கொள்வதும் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கிற பொறுப்பு. அது பற்றியெல்லாம் கேள்வி இருக்கிறது. ஒரு சமூகம் அழிந்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்றது ஒரு கேள்வி. ஒரு குத்துபா தொழுகை, பெருநாள் தொழுகை, எல்லாரும் மக்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. மன்னர் மர்வான் வந்தார், வந்து பேச தொடங்கிட்டார், பயான் செய்ய தொடங்கிட்டார். அப்போது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எந்திரிச்சு, பெருநாள் அன்றைக்கு முதலில் செய்ய வேண்டியது எது, தொழுகையா ஹுத்துபாவா? ஹுத்துபாவை ஓத தொடங்குகிறீர்களே, முதல்ல தொழுகை நடத்தணும். தொழுகைக்கு பிறகுதான் ஹுத்துபா. நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதை மாற்றி நீங்கள் ஹுத்துபா ஓத தொடங்குறீங்களே, இது தப்பு என்று சொன்னார். மன்னருக்கு முன்னால் எதுவும் பேச முடியாது. எல்லோரும் அமைதியாக இருக்கிற போது அவர் சொல்லிவிட்டு அங்கே அமர்ந்தபோது பக்கத்தில் இருந்த இன்னொரு சஹாபி சொன்னார், அல்லாஹ் உங்கள் மீது நியமித்திருந்த பொறுப்பை, கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். ஒரு தவறு நடக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்க முடியாது. யாராவது அந்த தவறை சில பேராவது ஈடுபடணும், இல்லாட்டி எல்லோருக்கும் அந்த குற்றம் வந்துவிடும். உங்களிலிருந்து ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவங்க வேலை என்னன்னு செஞ்சால் அவங்களுக்கு இந்த கண்காணிப்பு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் செய்யணும், ஆனால் குறிப்பிட்ட சிலராவது இந்த பணிகளில் ஈடுபடணும், நன்மையை போய் சொல்லணும். அவங்களும் செய்யாமல் விட்டாங்கன்னா எல்லாரும் குற்றவாளிகள். எல்லோரும் அமர்ந்திருக்கிற ஈதுகா மைதானத்தில் எல்லோரும் அமைதி காக்கிற போது நீங்கள் எழுந்து சொன்னீர்கள், உங்கள் கடமை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க என்று அந்த சஹாபி இருந்து எல்லாருடையும் பாராட்டுகிறார்கள். எனவே தான் தீமைக்கு எதிரான குரல் அது எப்போதும் இஸ்லாமிய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தீமைக்கு எதிரான அந்த போராட்டம், அறப்போராட்டம், அது எல்லா காலத்திலையும் இருக்கும். நபிமார்கள் வரலாறுகளை படிக்கிற போதும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிக்கிற போதும் சரி, தாபீன்கள் என்றெல்லாம் வரலாறு நடுக்க ஒரு தீமையை கண்டும் காணாமல் போனவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. ஒரு அநியாயக்கார அரசரிடம் உண்மையை பேசுவதும் ஒரு ஜிஹாது தான். இந்த பண்பு என்பது எப்போதும் சமரசம் செய்து கொள்ள முடியாததொரு சூழல்களில் இஸ்லாமிய பண்பாக வளர்ந்திருக்கிறது. பொதுவாக இது தவறு அப்படின்னு சொன்னால், மார்க்கத்துக்கு முரணான செயல் என்று சொன்னால் அங்கே சலாம் சொல்வது நிறுத்தப்பட்டுவிடும். பெரியவரிடத்தில் இந்த பண்பு இருக்குது. அவரிடத்தில் நான் சலாம் சொல்லுவது அவரை நான் ஊக்கப்படுத்துவதை போலாகிவிடும். அவருக்கு நான் கண்ணியம் செலுத்துவது அவர் மார்க்கத்துக்கு மரணாக நடப்பதை நான் ஆதரிப்பதை போல ஆகிவிடும். இந்த ஒரு எண்ண உணர்வு ஓட்டம் இருந்தது. ஒரு சஹாபி தன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றார். அந்த வீட்டில் ஒரு பையன், அண்ணன் மகன், தம்பி மகன் என்று சொல்லுவோமே, அதுபோல் நெருங்கிய உறவு. அவர் கல்லை தூக்கி குண்டடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அப்போ அந்த சஹாபி சொல்கிறார், இது தப்பு, ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. இந்த கல்லை ஒரு சுண்டு விரலில் வச்சு நீங்கள் அடிக்கிறதுனால நீங்கள் ஈட்டி எரிஞ்சு ஒன்றை பயிற்சி எடுப்பதை போல கிடையாது, அம்பு எரிஞ்சு பயிற்சி எடுக்கிற மாதிரி கிடையாது. இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாதிரி பயிற்சியாக இருந்தாலும் யுத்தத்துக்கு தேவைப்படும். சும்மா கல்லை விரலை தூக்கி அடிக்கிறதுல என்ன நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறீங்க? இது யார் கண்ணில் பட்டால் ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இது போல் வெட்டி வேலையை தடுத்துருக்குறாங்க, ரசூலுல்லாஹ் தடுத்துருக்காங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. திரும்ப ஒரு தடவை ஒரு சஹாபி அங்கே வருகிறார். பார்த்தா அதே மாதிரி அந்த பையன் உட்காந்து கல்லை தூக்கி விரலில் வச்சு குண்டு விளையாண்டுட்டு உட்காந்துருக்கார். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், செய்ய வேண்டாம், இது அவசியம் இல்லாதது என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் தெளிவாக சொல்லிட்டேன். சொன்ன பிறகும் நீங்கள் மீறுகிறீர்கள். என் பேச்சை அல்ல, நீங்கள் மீறி இருப்பது நபி அவர்களின் பேச்சை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்ன பிறகும் செய்வீங்கன்னா இனிமேல் உங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் எனக்கு கிடையாது, எந்த சம்பாஷணையும் உங்களோட எனக்கு உறவும் கிடையாது, நான் உங்களோட துண்டிச்சுக்கிறேன். இதுதான் அந்த சஹாபிகளுடைய வார்த்தை. அல்லாஹ்வுக்கு மரியாதை அங்கே இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதருக்கு அங்கே மரியாதை இருக்கிறதா? இவர் வாழ்க்கையில் தீனுக்கு மரியாதை இருக்கிறதா? இருந்தால் உங்களோட நமக்கு தொடர்புங்க. நீங்கள் தீனை மீறுறீங்கன்னா உங்களோட நமக்கு எந்த தொடர்பும் தேவையில்லை. இந்த கருத்தோட்டங்கள் இருக்கிறதே அவருக்காக வேண்டி அல்ல. புகுலு ஃபில்லா, ஒருத்தரை கோவிக்கிறதா இருந்தால் அல்லாஹ்வுக்காண்டி கோவிக்கணும்.
நமக்காக அல்ல, நான் உன் மீது கோபப்பட்டது உண்மை, எதனால்? அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறேன். அல் ஹுப்பு ஃபில்லா, உங்களை நான் நேசிக்கிறேன். எதற்காக? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். இந்த உணர்வு அலைகள் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற பண்பாளர்களாக முஸ்லிம்களை மாற்றியது. எப்போதும் சத்தியத்தின் பக்கமே நிற்க வைத்தது. அசத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை காலம் முழுக்க தொடர வைத்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்தின் பக்கம் நிலையாய் நிற்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.